Hi, hello everyone. அனுனாக்கி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. அதாவது இந்த இலுமினாட்டி இந்த கான்ஸ்பிரசி தியரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டாங்க. இந்த அனுனாக்கியோட கான்செப்டை பத்தி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் சொல்றேன். அதை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்துட்டு ஆன்கோயிங் தியரி தான். இதுக்கு வந்துட்டு ப்ரூஃப் எல்லாம் எங்கிட்ட கேட்டிங்கன்னா ப்ரூஃப் எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் வந்து இது ஒரு சர்க்குலேட்டிங் தியரி. பட் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹியூமன் இது ஹிஸ்டரியில வந்து இது ஒரு எலமெண்ட்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பேர் நம்புவீங்க நம்ப மாட்டீங்க தெரியல. அதை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏலியன்ஸ் வந்துட்டு நம்மளோட பரிணாமத்துல வந்து ஒரு அங்கம் வகிச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு லெவல்ல அங்கம் வகிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ இது எப்படி அப்படின்னா அங்கதான் வந்து இந்த அனுனாக்கி தியரி வருது. எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காலத்துல, அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னொரு காலத்துல ஒரு எத்தனையோ 10,000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஹியூமனிட்டி வந்து ரொம்ப ஒரு வீக்கஸ்டான பாயிண்ட்ல இருந்திருக்கு. நம்ம வந்து எவல்யூஷன்ல ரொம்ப வீக்கஸ்டான ஒரு பாயிண்ட்ல இருந்தோம். அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா அனுனாக்கின்னு ஒரு ஸ்பீஷிஸ் வந்தது. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வாழ்ந்த பிளானட், அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் அவே சோலார் சிஸ்டம்ல அவங்களோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அவங்க பிளானட் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து கோல்டு தேவை. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா கோல்டு வந்துட்டு அட்மாஸ்பியர் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு எலமெண்ட்னு வந்துட்டு நான் படிச்ச சோர்சஸ்ல போட்டிருந்தாங்க. ஓகேவா, தட்ஸ் ஆல் ஐ அம் சேயிங். அதுல என்ன ரிலே பண்ணிருக்காங்க அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதான். இப்போ இந்த கோல்டு வந்துட்டு அவங்களோட அட்மாஸ்பியர் ரிப்பேர் பண்றதுக்கு தேவை. அதனால அதுக்கு வந்து ஒரு சூட்டபிளான பிளானட், நிறைய கோல்டு வந்துட்டு மைன் பண்ணக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் இருக்கிற பிளானட் வந்து அவங்க தேடிட்டு இருந்தாங்க. பிளானட் எர்த் அவங்களுக்கு கிடைச்சதா நம்ம பூமி. அதெல்லாம் நம்ம ஸ்பீஷீஸை வந்து பார்த்தாங்க. சரி, நம்ம ஸ்பீஷீஸை வந்து ஒரு ஸ்லேவ் ஸ்பீஷீஸா யூஸ் பண்ணி கோல்டை மைன் பண்ணிட்டு போய்க்குவோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. நம்ம ஸ்பீஷீஸ்ல வந்துட்டு ஜெனட்டிக்கலி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஒர்க் ஃபோர்ஸா மாத்தி நம்மளை வந்துட்டு அந்த கோல்டு வந்து மைன் பண்ண வச்சு ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட் ஆஃப் கோல்டை வந்து கேதர் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க பிளானட்டுக்கு ரிட்டர்ன் போறாங்க. பிளானட்டுக்கு வந்து ரிசோர்ஸை கேதர் பண்றாங்க. ரிசோர்ஸை கேதர் பண்ணிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது என்ன ஆச்சுன்னா இவங்க என்னடா இது, நம்ம இந்த பிளானட் எப்படி விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த பிளானட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க வந்துட்டு முதல்லயே நம்ம ஸ்லேவா யூஸ் பண்ணானுங்க. அவனுக்கு எவ்வளவு பெரிய கண்ட்ரோல் ஃப்ரீக்கா இருப்பாங்க. நம்ம பிளானட்டை வந்து கண்ட்ரோல் விடுறதுக்கு அவங்க யோசிப்பாங்களா? சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி இது வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகாது, நாம என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த பிளானட்டை வந்து கண்ட்ரோல்லயே வச்சிருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சர்டைன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு நம்மளோட ஹையர் ஜீனோம், அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்டான நம்மளோட ஜீனோம் ஃபேக்டரை கொடுத்து நம்மள வந்துட்டு இந்த பிளானட்டை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு இவங்களை வந்து ஹையரார்கியில வந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ஸ்ல வச்சிருக்கலாம்னு சொல்லி அந்த ஜீனை வந்து கொடுத்துட்டு ஹையர் பொசிஷன்ஸ்ல வந்து அவங்கள வச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து ஹிஸ்டரி. எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல என்ன ப்ராப்ளம்னா இவங்கெல்லாம் தான் வந்து இலுமினாட்டி ஃபேமிலிஸ்ன்னு வந்து சொல்லப்படுறாங்க. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா இந்த இலுமினாட்டி எப்படி ஃபார்ம் ஆனாங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த அனுனாக்கியோட பீப்புளோட ஜீன் இருக்குங்கிறது வந்து ஒரு தியரி. இது வந்து உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்னால ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க முடியும். ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் மாதிரி வந்துட்டு இதெல்லாம் கல்வெட்டு ப்ரூஃப், செவடு ப்ரூஃப்னு. ஆனா ஒரு சின்ன ப்ரூஃப் என்னால கொடுக்க முடியும். என்ன ப்ரூஃப்னா எஜிப்டியன் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஃபேரோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வினோதமான ஃபேஸ் இருக்கும். கழுத்துக்கு மேல இருக்கிற ஃபேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்பாங்க. ஏதோ அனிமல் ஃபேஸ் இருக்கும்பாங்க. அந்த கிங்ஸுக்கெல்லாம் ரொம்ப வினோதமான ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும்பாங்க. அவங்கெல்லாம் சப்ஹியூமன் மாதிரி இருப்பாங்க. அதாவது வந்து ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் அனிமல் மாதிரி வந்து ரூபத்துல இருப்பாங்க. இப்போ அவங்க கல்வெட்டுல பதிக்கப்பட்டது உண்மையா இருக்கும் பட்சத்துல ஃபேரோஸ் வந்து ஹாஃப் ஹியூமனா ஹாஃப் அனிமலா இருந்திருந்தது வந்து உண்மையா இருந்ததுன்னா அப்ப அவங்க வந்து ரியல் ஹியூமன்ஸ் கிடையாது. ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் தே ஆர் ஏலியன்ஸ். அவங்க வந்துட்டு ஒருவேளை ஈஜிப்தியன் சொசைட்டிஸ் இருந்த காலகட்டத்துல கூட நம்மள ரூல் பண்ணிருக்கலாங்கிறது ஒன் ஆஃப் த தியரிஸ். ஸோ தேர் ஆர் சம் சப்டில் தியரிஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ் தட் தே மே ஹவ் ரூல்ட் அஸ். ஒன்றும் கிடையாது. நம்ம கலாச்சாரத்துல எடுத்துக்கங்க, நாகங்களை சொல்லுவோம். நாகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் சர்பன்ட் ஸ்பீஷிஸ் சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் கூட அனுனாக்கியா இருக்க வாய்ப்பு இருக்கு. பாசிபிலிட்டிஸ். ஐ எம் நாட் சேயிங் தட் தட்ஸ் 100% ட்ரூ, பட் பாசிபிலிட்டி தானே. ஏன்னா எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நாகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நம்ம இதுல வந்துட்டு ட்ரெடிஷனலா எப்படி போர்ட்ரே பண்ணுவோம், அவங்களுக்கு கழுத்துக்கு மேல வந்து பாம்பு தலையா இருக்கும், கீழே வந்து மனித உடலா இருக்கும் வந்து நம்ம ட்ரெடிஷனலி போர்ட்ரே பண்றது தானே. ஏன் அப்படி ஒரு ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்க கூடாது? there is a possibility. ஸோ நம்ம கலாச்சாரத்திலையும் அது குறிப்பிடப்பட்டிருக்கு, எஜிப்தியன் கலாச்சாரத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஹையஸ்ட் பாசிபிலிட்டிங்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் ப்ரொபோசிங் திஸ் தியரி. இந்த கியூரியாசிட்டிக்காக நான் வீடியோ போட்டேன். எடுத்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு தியரியா, இதெல்லாம் பத்தி எல்லாம் பேசணுமான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க ப்ளீஸ். ஒரு கியூரியாசிட்டிக்காக இந்த வீடியோ போட்டுருக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். நம்ம ஹிஸ்டரி இப்படி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்தா எப்படி இருக்கும், இது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். அவ்வளவுதான். அத்துடன் நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். பாய். ஒரே ஒரு கேள்வி, ஏலியன்ஸ் இன்னும் வரலன்னு சொல்றாங்க. ஸோ ஏலியன்ன்றது ஒரு படத்துல சொல்லப்படுற ஒரு டேர்மு. ஆனா அது வந்துட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்றேன். அதனாலதான் இந்த அனுனாக்கி டேர்மை நான் கொஞ்சம் பிலீவ் பண்றேன். ஏன்னா இதை நான் என்டையர்லி பிலீவ் பண்றேன்னு நான் சொல்ல முடியாது.
ஏன்னு சொல்றேன்னு கேளுங்களேன். உங்களுக்கு அனுநாக்கியை நான் வந்து ஏன் என்டையர்லி டிஸ்பிலீவ் பண்ணலங்கிறத நான் சொல்றேன். ஒரு லெவலுக்கு பிலீவ் பண்றேன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், நம்ம இத்துழுது உண்டு கிரகம், நம்ம கேலக்ஸி எடுத்துக்கோ, பிரபஞ்ச லெவலுக்கு போக மாட்டோம், நம்ம கேலக்ஸி மில்கி வே கேலக்சியில் எடுத்துக்கிட்டீங்கனாலே மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. மில்லியன்ஸா பில்லியன்ஸா ஐ டோன்ட் நோ. மில்லியன்ஸ்னாலும் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு. அதுல நம்ம மொத்த கிரகத்துல மட்டும் தான் உயிரினம் இருக்க போதா? என்ன ஒரு இது. நம்ம கிரகத்துல எடுத்துக்கிட்டீங்கனாலே எத்தனை 1000 ஸ்பீஷீஸ் இருக்கு, கணக்கில் அடங்காத ஸ்பீஷீஸ் இருக்கு. நம்ம இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸை வந்து நம்ம வெரைட்டி நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னாலே, கடலுக்குள்ள இருக்க ஸ்பீஷீஸ் இன்க்ளூடட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலே நம்மளுக்கு பல வருடங்கள் வேணும். இப்ப இருக்கிற சயின்டிபிக் எபிலிட்டி வச்சே, நம்மளுக்கு இருக்க டெக்னாலஜி வச்சே நம்மளால ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. 5% கடலை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பூமி எவ்வளவு பெருசு, இவ்வளவுதான், அதுலயே 5% கடல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். சயின்டிபிக்கலி வந்துட்டு நான் இருக்கிறத நான் சொல்றேன். 5% கடல் எக்ஸ்ப்ளோர் பண்ணது இத்தச்சோட டெக்னாலஜி இவ்வளவு தூரம் நம்ம ஹியூமன் சிவிலைசேஷன் வளர்ந்துருக்கோம்னு சொல்றேன். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். நம்ம இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல உயிரினங்களே வெளியில இருக்காதுங்கிறது உங்களால உறுதியா சொல்லுமே? கட்டாயம் இருக்கும், 100% இருக்கும். ஆனா அது நாம நினைச்ச மாதிரி இருக்குமாங்க? கிடையாது. அப்ப என்னன்னா, இதுக்கு முன்னாடி விட்டுட்டு போன தியரிஸ், இந்த எஜிப்தியன் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் நம்ம ஹிந்துக்கள் வந்து சொன்ன இந்த நாகங்கள், இவங்களோட வரலாறு, அப்புறம் கிம் புருஷ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த கிம் புருஷன்னு அர்த்தம் என்னன்னா, அவங்க வந்துட்டு இந்த ஹாஃப் ஹெட்டட், ஹாஃப் அனிமல், ஹாஃப் ஹியூமனாய்டு ஃபீச்சர்ஸோட இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. கிம் புருஷ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து எக்ஸிஸ்ட் இருந்ததுனாலதான் வந்து இது சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு தியரி இருக்கு. தட்ஸ் வை ஐ எம் சேயிங் திஸ். அதனால வந்து இது நான் வந்து எங்கேயும் அவுட் ஆஃப் த ப்ளூல இருந்து சொல்ல, நம்ம ஹிஸ்டரி, நம்ம கலாச்சாரத்துல இருந்து எடுத்து சொல்றேன். உங்களுக்கு எஜிப்தியன் ஹிஸ்டரியில இருந்து, நம்ம ஹிந்து பிலாசபில இருந்து எடுத்து சொல்றேன். அதோட சேர்த்து உங்களுக்கு இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் கான்ஸ்பிரசி தியரிஸ் இதெல்லாத்தையும் நம்ம எடுத்து சொன்னோம்னா கொஞ்சம் 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 எல்லாத்துலயும் ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஒரு கியூரியாசிட்டிக்கு இந்த டாபிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறதுக்காக சொன்னேன். அதர் தென் எல்ஸ் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.